முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம்க்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மகாதவ டீம் அவங்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜூம்ல இருக்கிறவங்களுக்கும் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சோ இன்றைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஏன்னா நம்ம தியானம் பண்ணிட்டு நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ரொம்ப நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எனர்ஜி உள்ள போகுது தெரியுது, ஆனா எனக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நமக்கு தெரியாமலே நாம செய்யற செயல்கள் மூலமாக அந்த எனர்ஜி என்றது வெளியே போகுது. அது எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் என்றது தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட், ஆற்றல் என்றால் என்ன, அதாவது எனர்ஜி என்றால் என்ன, ஆற்றல். இது ரெண்டு விதமாக நமக்கு கிடைக்கும். அதாவது முதலில் ஃபுட்டு மூலமாகவோ இல்லைன்னா ஃபுட்டு மூலமாகவும் கிடைக்கும், உணவு மூலமாகவும் கிடைக்கும், தூக்கத்து மூலமாகவும் கிடைக்கும். சோ இந்த ரெண்டு விதமாக நம்ம டெய்லி தினந்தோறும் எல்லோருமே எடுத்துக்கிறோம். சொல்லணும் என்றால் இதுல ஒரு 10%, அதுல ஒரு 10%, அவ்வளவு எனர்ஜி தான் நமக்குள்ள போகிறது. சோ இன்னொரு பெரிய சோர்ஸ் இருக்கு, அதுதான் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் முழுவதும் அந்த எனர்ஜி பரவி இருக்கு. ஆனா யூனிவர்ஸ் அதாவது ஃபுல்லா பரவி இருக்கிற எனர்ஜி நமக்குள்ள மட்டும் போக மாட்டேன்றது. அதாவது கிரகங்கள் நடுவுக்குள்ளேயும் இருக்கு, பெரிய பெரிய அதாவது உலகங்களையும் இருக்கு, நட்சத்திர உலகங்களையும் இருக்கு, நம்ம சூன்யம் என்று சொல்றோமே அந்த இடத்துலயும் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆற்றல் முழுமையாக இருக்கு. பூமியிலும் இருக்கு, நெருப்புலையும் இருக்கு, தண்ணிக்குள்ளேயும் இருக்கு, ஆகாயத்திலும் இருக்கு, காத்துக்குள்ளேயும் இருக்கு. சோ இவ்வளவு முழுவதும் பரவி இருக்கிற அந்த ஆற்றல் நமக்குள்ள ஏன் போகல? அதாவது நம்ம வெறும் தூக்கத்தினாலையும் உணவு மூலமாக தான் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். டே டு லைஃப்ல நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போக போக டல் ஆயிடுறோம். சோ சாப்பிடறதுனால தூங்குறதுனாலதான் திரும்பி எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஆனா இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற அந்த எனர்ஜி நமக்குள்ள ஏன் போகல என்றால், அதுக்கு காரணம் நம்ம மைண்ட் ஃபுல்லா நாம நிறைய எண்ணங்கள் வைக்கிறதுனாலதான். அந்த எண்ணங்கள்னால என்ன ஆகுறது என்றால், இந்த உச்சியில இருக்கிறது நம்ம பிரம்மரந்திரம் என்று சொல்வோம், அது மூடி இருக்கு. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அந்த ஆற்றல் எல்லாமே பிரம்மரந்திரத்துக்குள் மூலமாக தான் உள்ள போகணும், அது மூடி இருக்கு. அதுக்கு காரணம் எண்ணங்கள். சோ நம்ம மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அதனாலயும் நமக்கு எனர்ஜி வருது. அதுக்கப்புறமா தூங்கிட்டு இருக்கிறோம், தூக்கத்துல கனவு வரும், அப்போ மனம் அங்க வேலை செய்யுது. ஆனாலும் டீப் ஸ்லீப் போகும்போது நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். சொல்லணும் என்றால் உணவோட தூக்கத்துலதான் நம்ம நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். இப்ப சின்ன பசங்க பாருங்க, ஒரு 18 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்க ஃபுல்லா அந்த ஆற்றலோட தான் நிரம்பி இருப்பாங்க. ஒரு 4 வயசு வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. 4 வயசு தாண்டின அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்த இந்த பௌதீக விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே சொல்ல ஆரம்பிப்போம். அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது என்றால், அங்க மனம் என்றது என்டர் ஆகுது. சோ எப்ப மனம் என்டர் ஆகுமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதாவது எண்ணங்கள் வரும். அதனால அவங்களுக்கும் அந்த பிரம்மரந்திரம் மூடுகிறது. சோ அதனால அவங்களுக்கும் அந்த எனர்ஜி போகாது. சோ நம்ம அனைவருக்கும் கூட நாமளும் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டவங்க தான். ஆனா போக போக வளர வளர எண்ணங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால அந்த எனர்ஜி நமக்குள்ள போகல. ஆனா இப்போ நாம தியானத்துக்கு வந்தப்புறம் அந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது காஸ்மிக் எனர்ஜி சொல்லலாம், பிராண சக்தி என்று சொல்லலாம், விஸ்வ சக்தி என்று சொல்லலாம், பிரபஞ்ச சக்தி எது வேணாலும் சொல்லலாம், அந்த எனர்ஜி நமக்குள்ள இப்ப போகுது. அது எப்படி என்றால், நம்ம மெடிடேஷன்ல உட்கார்வோம், சுவாசத்தோட இணைந்து இருப்போம். சுவாசத்தோட இணைந்து இருக்கும் போது என்ன ஆகும், நாம எண்ணங்கள் செய்ய மாட்டோம். சோ அப்போ அங்க என்ன ஆகும், எண்ணங்கள் செய்யாததுனால அங்க எம்டியா இருக்கிறதுனால அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள போகுது. சோ நாம யோசிக்கிறோம் என்றால் அப்போ நாம விழிப்புணர்வோட இல்லை என்று அர்த்தம். விழிப்புணர்வோட சேர்ந்து சுவாசத்தோட இருந்தோம் என்றால் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள நுழையும். அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள போனதுனால நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது, நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு.
சோ போக 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 அது என்ன ஆகும்னா ஸ்லோவாக உள்ள இருக்கிற இன்னர் சென்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். சோ இது நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேரு என்ன நினைப்பாங்க, நாங்க நிறைய நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், காஸ்மிக் எனர்ஜி உள்ள போறது தெரியுது, ஆனாலும் ஏன் மாற்றங்கள் இல்லை என்றால் எடுத்துக்கிட்ட அந்த எனர்ஜி நமக்கு தெரியாமலே நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்றால் அது நமக்கு தெரியாமலே அது வெளியே போகுது. அதுக்கு என்ன காரணம் என்றால் முக்கியமாக சில காரணங்கள் இருக்கு. பாருங்க, பயம், கோபம், அதுக்கப்புறமா ஆசைகள், அகங்காரம், சோ இதெல்லாமே பகை, வெறுப்பு, இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான். இதெல்லாமே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகுறது. அதே மாதிரி அன்பு, சேவை, அக உலகத்தோட இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வுடன் இருக்கிறது, இது எல்லாமே எனர்ஜி நமக்கு நிறைய எனர்ஜி நம்ம சேமிக்கலாம் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கும் போது. சோ இப்போ நம்ம எப்படி எனர்ஜிஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் என்றது சில விஷயங்கள் இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங். நம்ம அதிகமாக யோசிக்கிறதுனால இப்போ எப்பவுமே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதாவது இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டே இருப்போம். என்ன வேலை செய்யணும் என்றாலும் சக்தி வேணும். அந்த சக்தி இந்த காஸ்மிக் எனர்ஜி, தூக்கத்துல உணவுல எடுத்துக்கிற எனர்ஜி செலவு பண்ணணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டே தான் இருப்போம். சோ அதிகமாக யோசிக்கிறதுனால என்ன ஆகுறது என்றால் நம்ம எனர்ஜி லாஸ் ஆகுது. நம்ம பத்தி நம்ம யோசிச்சால் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்களை பத்தி கூட யோசிச்சுட்டே இருப்போம். அது நமக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. சும்மா உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு இஷ்டத்துக்கு யோசிக்கிறதுனால என்ன ஆகுறது, நமக்கு தெரியாமலே நமக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் உள்ள போட்டுக்கிறதுனால அந்த மனம் என்றது பலகீனமாகுது. ஆட்டோமேட்டிக்கா வியாதிகள் கூட சேருது. அதனால நம்ம என்ன பண்ணணும் என்றால் யோசிக்கிறது எவ்வளவு தேவையோ அவ்வளவு யோசிக்கணும், ஓவரா யோசிக்க கூடாது. இப்ப பாருங்க, அதிகமாக யோசிக்கிறது நிப்பாட்டினாலே நம்ம வாழ்க்கையில வருத்தங்கள், பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே மாயமாயிடும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை பத்தியே யோசிப்போம். அதனால அது என்ன ஆகுது, ஒரு சின்ன பிரச்சனை நம்ம யோசிறதுனால அது பெருசாக்கிக்கிறோம் நமக்கு தெரியாமலே. அதனால நம்ம எனர்ஜி டவுன் ஆயிடும். அதே மாதிரி ஆடம்பரங்கள். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிறதை பார்த்து ஐயோ நமக்கும் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்ல போட்டுக்குவோம், இது தேவை அது தேவை என்று. அது ஓகே. ஆனா அது கிடைக்காத போது, அது நமக்கு வராத போது எப்படி இருக்கும், மனம் சோர்வடையுமா இல்லையா? ஐயோ நமக்கு வரலையே, நமக்கு கிடைக்கலையேன்னு. இப்ப என்ன ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். சோ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், நம்ம எங்க நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு என்று நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஓகே சிலது நமக்கு வாழ்க்கையில அவசியம்தான், அது கரெக்ட். ஆனா நம்ம சிலது கற்பனையில இது வேணும் அது வேணும் சொல்லி நம்ம லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறோம் இல்லையா, இதெல்லாமே நமக்கு தேவையா என்று அந்த இடத்துல சரியாக யோசிச்சு நம்ம செயல்படுத்திட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி என்றது லாஸ் ஆகாது, சேவ் ஆகும். அதே மாதிரி ஆசைப்படுறது கூட, ஆசைப்படுறது என்றது வருங்காலத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம கிட்ட இல்ல, ஆனா வேணும் என்று எதிர்பார்க்கிறது. ஆசைப்படுறது சகஜம்தான், மனிதர்கள் ஆசைப்படுவாங்க. ஆனா அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். தேவைக்கு மிஞ்சி ஆசைப்படுறதுனால அது கிடைக்காத போது என்ன ஆகும், மன வளர்ச்சியை அடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி லாஸ் ஆகும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது வாழ கத்துக்கிட்டோம் என்றால் நமக்கு எப்ப வேணுமோ அப்ப கண்டிப்பாக தீரும். சோ இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு, நமக்கு எப்பவுமே நெகட்டிவே தெரியுறதுன்னா என்றதுனால என்ன ஆகும், அங்கேயும் எனர்ஜி லாஸ் ஆகும். சோ நம்ம இங்க ஒரு வாட்டி கவனிக்கணும், நம்மளுடைய கவனம் எது மேல இருக்கோ அதுதான். அதாவது நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வெளியே தெரிய வரும். எப்பவுமே நெகட்டிவே, கெட்டவங்கள் கெட்ட விஷயங்கள் கேட்கறது இதே தெரியுதுன்னா நம்ம அங்க ஒரு செகண்ட் யோசிக்கணும். அதாவது நாம எது மேல கவனம் வைப்போமோ அதுதான் அட்ராக்ட் பண்ணுவோம். இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நம்மளுடைய போக்கஸ் அது மேல இருக்கணும். அப்ப நாம அது அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுறது, நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, நம்ம எனர்ஜி நமக்கிட்டயே இருக்கும். சோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங் என்றது இருக்கக்கூடாது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகும். இரண்டாவது, நெக்ஸ்ட் என்னவென்றால் மத்தவங்களுடைய எண்ணங்களை நாம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இது எப்படி என்றால்,
ஆக்சுவலா சொல்லுவாங்க, மத்தவங்களோட வாழ்க்கையிலே நம்ம இன்டர்ஃபியர் ஆகுறது தவறுன்னு என்று சொல்லுவாங்க. எண்ணங்கள்லயும் கூட. ஏன்னா, அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி யோசிப்பாங்க. நம்ம மாதிரி அவங்களும் யோசிக்கணும் என்றது கிடையாது இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆகும்? நம்ம அவங்களுடைய யோசனைகள இன்டர்ஃபியர் ஆயிட்டோம் என்றால், நம்மளுடைய எனர்ஜி குறையும். ஏன்னா, அவங்களை கன்வீனியன்ஸ் பண்றதுக்கு, நம்ம வழிக்கு கூட்டுட்டு வர்றதுக்கு நம்ம நெறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள அந்த மாரி பண்றதுக்கு நம்ம நெறைய எனர்ஜி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால மத்தவங்கள விஷயத்துல நம்ம எப்பவுமே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயே ஆகட்டும், வேலையில ஆகட்டும், எண்ணங்களே ஆகட்டும், செயல்கள்ல ஆகட்டும், பேசுறதுலயே ஆகட்டும், நாம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இன்டர்ஃபியர் ஆனோம்னா எனர்ஜி லாஸ் ஆகும். அடுத்தது ஆர்கியூமென்ட். ஆர்கியூமென்ட் இது ரொம்ப ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகும். அதாவது இப்போ நாமளே பாருங்க, நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸே பாருங்களேன். இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம் ஒரு இடத்துல. கண்டிப்பாக தியானம் பத்தி நம்ம சொல்லுவோம். சில பேரு அத ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா நமக்கு எனர்ஜி வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாம்சாகாரத்த பத்தி சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா, ஆண்டவன் படைச்சதே மனிதர்களுக்காக தான். நீங்க எப்படி அப்படி சொல்வீங்க? நீங்க மட்டும் காய் சாப்பிடலையா? பழம் சாப்பிடலையா? கீரை சாப்பிடலையா? அதுல ஜீவம் இல்லையான்னு சொல்லுவாங்க. நாம இங்க ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஆர்கியூ பண்றவங்க நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோ நம்ம எனர்ஜி தான் லாஸ் ஆயிடும். அதுவே கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லலாம். அது கரெக்ட். ஆனா ஆர்கியூ பண்றவங்க கிட்ட நாம எதுவுமே பண்ணக்கூடாது. அது கட் பண்ணணும். ஓகே, நான் அப்புறமா சொல்றேன். உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணணும். ஆர்கியூமெண்ட் எங்க பண்ணணும்? கோர்ட்ல மட்டும்தான் ஆர்கியூமெண்ட் இருக்கணுமே தவிர வேற எந்த இடத்துல நம்ம தர்க்கங்கள் ஆர்கியூன்றது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளை நாம நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுனாலயும் எனர்ஜி குறையும். அதாவது நம்ம பத்தி நமக்கு தெரியும். நம்ம பத்தி நம்ம யாருக்குமே நிரூபிக்க தேவையில்லை. அந்த நிரூபிக்க நம்ம பண்ணும்போது அத வந்து அவங்க வந்து அதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்ரூவல் பண்ணணும். இதெல்லாமே நடக்கணும். இது எதுவுமே நடக்காம நம்ம நிறைய நம்மளுடைய நம்மளை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அவங்க கிட்ட போராடினா நம்மளுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தெரியும். நீ யாருக்குமே நிரூபிக்க தேவையில்லை. சோ நிரூபிக்க முயற்சி பண்ணா நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். அதே மாதிரி ஓவர் எமோஷன்ஸ் ஓவர் எமோஷன்ஸ் இருந்தாலும் லாஸ் ஆயிடும். அதாவது கோபம், அதுக்கப்புறமா வந்து ஓவர் ஆசைகள், ஆடம்பரங்கள், அகங்காரம், இது எல்லாமே இயற்கைக்கு எதிரான செயல்கள். எப்பவுமே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு எதிரான செயல்கள் எது செஞ்சாலும் அதுக்கு தகுந்த தண்டனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான். இப்ப பாருங்க, கோபம் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா கோபம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இஷ்டத்துக்கு பேசுவோம். என்ன பண்ணுவோம் என்றது கூட நமக்கு தெரியாது. சோ கோவப்படுறதுனால எதிரில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கோவப்பட்டவங்களை தான் அவங்களுடைய ஓவர் எமோஷன்ஸ் ஆகிறதுனால, ஓவர் சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனர்ஜி லாஸ் ஆகும். அதுவே நாம பொறுமையாக இருந்தால் அந்த எனர்ஜி லாஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு பேச மாட்டோம். ஓவரா ரியாக்ட் ஆக மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? அந்த எனர்ஜி நமக்கிட்டயே இருக்கும். லாஸ் ஆகாது. அதே மாதிரி ஆசை கூட. ஆசைப்படணும் இல்லன்னு என்று சொல்லல. ஆனா எவ்வளவு ஆசைப்படணும்? இது நமக்கு தேவையா இல்லையா என்று ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஏன்னா யோசிக்காம இருக்கக்கூடாது. யோசிக்கணும். எங்க தேவையோ அங்க யோசிக்கணும். இஷ்டத்துக்கு யோசிக்க கூடாது. அதே மாதிரி அகங்காரத்துல கூட என்னாகும்? எனக்கே எல்லாம் தெரியும், நான் சொன்னதுதான் கேட்கணும், நான் தான் கிரேட்டு என்ற அகங்காரம் இருந்தாலும் அங்க எனர்ஜி லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னவென்றால் ஆஹ் தேவைக்கு மிஞ்சி பேசுறது. அதாவது ஓவராக டாக்கிங் செய்யுது. ஏன்னா இஷ்டத்துக்கு பேசுவோம். இஷ்டத்துக்கு பேசுறதுனால நம்ம என்ன பேசுறோம் என்றது கூட தெரியாது. ஒரு வாட்டி வாயில இருந்து விமர்சனங்கள், திட்டுகள் எது வந்தாலும் அதெல்லாமே எனர்ஜி லாஸ் ஆகும். எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு மட்டும்தான் பேசணும். ஓவரா பேசிட்டோம் என்றால் அது அதுல கூட நம்ம எனர்ஜி வந்து நிறைய இதுக்கு எல்லாமே நம்ம நிறைய சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? எடுத்துக்கிட்ட அந்த காஸ்மிக் எனர்ஜி
எதுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணால் போதும். தேவையில்லாததுக்கு எல்லாமே நம்ம நிறைய யூஸ் பண்றதுனால அந்த எனர்ஜி என்றது லாஸ் ஆகுறது. அதே மாதிரி மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது முயற்சி பண்றதுனாலும் கூட எனர்ஜி லாஸ் ஆகும். இப்ப பாருங்க, நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்க. கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, இல்லைன்னா பசங்களையோ, பெற்றோர்களையோ நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி சொல்லணும். அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம சொல்றதுதான் கேட்கணும். நாம சொன்ன பேச்சுதான் அவங்க செய்யணும். நாம என்ன சொல்லணுமோ அதுதான் செய்யணும். இந்த டைம்ல தான் டிவி பார்க்கணும். இந்த டைம்ல தான் படிக்கணும். இந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இதனால கூட நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சோ இதெல்லாமே எஜுகேட் பண்ணணும். பண்ணாம எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே ஓவராக பண்ணோம்னா நிறைய சக்தி செலவாகிறது. அதனால எனர்ஜி லாஸ் ஆகுறது. அதே மாதிரி நாம செய்யற வேலைகள்ல நம்ம சந்தோஷமாக பண்ணணும். அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும். எந்த வேலையாகட்டும், ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு தகுதி இருந்தாதான் நம்ம கிட்ட வரும். அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சின்ன வேலையாகட்டும், பெரிய வேலையாகட்டும், எந்த வேலையானும் முழுமையாக முழு சந்தோஷத்தோட மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம அந்த வேலை முடிச்சிட்டோம் என்றால் எல்லோருடைய பாராட்டுகள் கிடைக்கும். நமக்கும் மன திருப்தி என்றது கிடைக்கும். எப்ப மன திருப்தி என்றது கிடைக்குமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க எனர்ஜி நிறைய நம்ம எடுத்துக்கிறோம், சேவ் ஆகுது. சோ அதனால எந்த வேலையானாலும் நம்ம முழுமையாக சந்தோஷமாக அந்த வேலை செய்யணும். அடுத்தது நம்ம ஓவராக சாப்பிடுறதுனால கூட எனர்ஜி லாஸ் ஆகுறது. பாருங்க, அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நிறைய சாப்பிடுவோம் ஒரு ஒரு வாட்டி நமக்கு தெரியாமலே. இப்ப நம்ம உடல் எப்படி இருக்கும், நாம எப்படி இருப்போம்? ரொம்ப மந்தமா, ஒரு மாதிரி லேசியா, சோம்பல்தனமா இருப்போமா இல்லையா? இந்த தமோ ரஜோ குணங்கள் எப்போ உள்ள என்டர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். சாப்பிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க, சாப்பிடுறது வரைக்கும் தான் தெரியும். அதாவது காலையில டிஃபன் சாப்பிடுவாங்க, மதியம் லஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு நடுவுல எத்தனையோ வாட்டி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வாய்க்குள்ள போற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள போன அப்புறம் உள்ள ஒரு ஃபேக்டரியே இருக்கு, ஒரு மெக்கானிசமே இருக்கு. அது வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம். அது வேலை செய்யலைன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வேஸ்ட் தான் ஆகும். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு கார் இருக்கு. 24 மணி நேரம் அந்த கார் ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? ரிப்பேருக்கு வருமா வராதா? அந்த கார்ல வேற நிறைய வெயிட் போட்டாலும் ரிப்பேருக்கு ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம உடல் கூட. சோ அதனால அளவோடு தான் சாப்பிடணும். ஓவரா சாப்பிடக்கூடாது. சைவாகாரம் சாப்பிடணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சைவாகாரத்துல கூட சாத்விகாரம் சாப்பிடணும். சாத்விகாரம் என்றால் என்ன? ஓவர் காரம், ஓவர் மசாலா, ஓவர் புளிப்பு இதெல்லாமே சாப்பிடக்கூடாது. அதாவது கெட்டு போனது, பழசு, புளிச்சு போனது, ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2-3 நாள் கழிச்சு சாப்பிடுறது, இதெல்லாமே செய்யறதுனால கூட நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். வேஸ்ட் ஆகும் சொல்லி நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, மிச்சமானது குப்பை தொட்டில போடுறதுக்கு மனசு வராம உள்ளுக்குள்ள போட்டுக்குவாங்க. அதனால நிறைய உபாதிகள் அவங்களுக்கு தான் வரும். சோ இதெல்லாமே பார்த்து செய்யணும். அதுக்கப்புறமா சரியான தூக்கம் இருக்கணும், ஓய்வு இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த உடலுக்கு ஓய்வு தேவை, மனிதனுக்கு தூக்கம் தேவை. கண்டிப்பாக தூங்கணும். பொதுவா என்ன சொல்லுவாங்க, 7 to 8 மணி நேரம் தூங்கினாதான் ஆரோக்கியமா இருப்போம் என்று சொல்லுவாங்க. ஆனா நாம மெடிடேட்டர்ஸ் தியானம் நிறைய பண்றதுனால, நிறைய ஆற்றல் எடுத்துக்கிறதுனால நாம ஒரு டீப் ஸ்லீப் ஒரு நாளைக்கு ஒரு 4 hours தூங்கினா போதும், நிறைய எனர்ஜி எடுத்துக்கோம். தூக்கத்துல எனர்ஜி எடுத்துக்கோம் சொல்லி தெரியும் இல்லையா? ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நிறைய எனர்ஜி எடுத்துக்குவோம். சோ இந்த உடலுக்கும் நம்ம ஓய்வு கொடுக்கணும். 24 மணி நேரம் இருக்கு. எவ்வளவோ நேரம் நம்ம வேலை பண்ணிட்டே தான் இருப்போம். ஏன்னா எல்லோருக்குமே பணம் வேணும். பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த உடலுக்கு ஓய்வு கொடுத்தாதான் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். சோ அந்த மாதிரி தூக்கம் இல்ல, ஓய்வு கொடுக்கலன்னா கூட அங்க எனர்ஜி லாஸ் ஆகுறது. அதுக்கப்புறமா ஆக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை என்றால் எதுவுமே நம்மளால முடியாது. இப்ப நிறைய பேரு வாழ்க்கை திருப்தியே இல்லப்பா, திருப்தியற்றதாக இருக்குன்னு என்று நினைப்பாங்க. ஏன்னா ஏதேதோ நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வராத போது என்ன ஆகும்? வாழ்க்கை திருப்தி இல்லை என்று சொல்லுவாங்க.
சோ இப்ப பாருங்க, வாழ்க்கையில வந்து இப்போ நமக்கு என்ன, அதாவது எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஆக்செப்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடந்த பிறவிகளை நாம செஞ்ச கர்ம வினைகள் பொருத்திதான் இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், கண்டிப்பா ஆக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஐயோ எனக்கே இந்த மாதிரி இருக்கே, அவங்களுக்கு அப்படி இருக்கே, அவங்களுக்கு இப்படி இருக்கேன்னா அவங்க நல்லது பண்ணிருக்காங்க, நல்லா இருக்காங்க. நம்ம அறியாமையில தெரியாமையில ஏதேதோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம், நாம இப்படி இருக்கிறோம். அதை ஆக்செப்ட் பண்ணணும். ஆக்செப்ட் பண்ணீங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆகாது. ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பத்தி நினைச்சிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி என்றது லாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா எப்பவுமே வருத்தத்திலேயே இருக்கிறதுனால கூட எனர்ஜி லாஸ் ஆகும். எப்பவுமே வருத்தத்துல இருப்பாங்க, பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கும் கடந்த காலத்துல, அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை அது சுமையா சுமந்துகிட்டே வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அங்க மனம் பலகீனமாகுது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ எப்பவோ ஏதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர் கூட எடுத்துக்கோங்களேன், பயத்தினால கூட எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ என்ன ஆகுது? ஒரு சின்ன குழந்தை, இப்பதான் பெண் குழந்தை பிறந்துடுச்சு, அதுக்குள்ள அவங்க எல்லாம் எது வரைக்கும் போயிருப்பாங்க? கல்யாணத்து வரைக்கும் போயிடுவாங்க. அதாவது இது படிக்க வைக்கணும், இதை வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு எப்பவோ பத்தி யோசிக்கிறதுனால என்ன ஆகுறது? அங்க பயம் என்றது ஆட்டோமேட்டிக்கா போய் உள்ள சேருது. அதனால கூட எனர்ஜி டவுன் ஆகுது. அப்படி அடுத்தது நெக்ஸ்ட் என்னவென்றால், யார மேலையும் பரிதாபம் காட்டக்கூடாது, கருணை காமிக்கணும். அதாவது இப்ப யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்களுக்கு அப்படி நடந்துச்சே இப்படி நடந்துச்சே பாவம் சொல்லி அவங்க பத்தே யோசிக்கிறது. அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. ஆனா கருணை காட்டணும். சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட போய் நம்ம அவங்க கிட்ட கருணை காட்டணும். என்ன என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வரலாம். ஆனா அதை பத்தியே ஐயோ இப்படி அப்படி நினைச்சிட்டே இருந்தா கூட நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். நம்ம நினைப்போம் அதுல என்ன ஆக போகுதுன்னு, அதுல கூட நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அதே மாதிரி மௌனம், முடியற வரைக்கும் நாம மௌனம் இருந்தா நல்லது. மௌனத்தினால என்ன ஆகும் என்றால் நிறைய சக்தி நமக்கு நம்ம சேமிக்கிறோம், வெளியே போகவே போகாது. ஏன்னா எந்த வேலை செய்யணும் என்றாலும் சக்தி யூஸ் பண்ணணும். சக்தி யூஸ் பண்றதுனால அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மௌனத்தினால என்ன ஆகும் என்றால் முக்கால்வாசி நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுறது வந்து யோசிக்கிறதுனாலையும், அதிகமாக யோசிக்கிறதுனாலும், அதிகமாக பேசுறதுனாலையும் கூட. சோ வாய் இருக்குன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். அதனால எவ்வளவோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் நமக்கு தான் வரும். சோ அதனால முடியற வரைக்கும் மௌனம். சோ மௌனம் இருக்கணும் என்றால் நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ ஒரு நாள் ஃபுல்லா எங்களால முடியாதுன்னு. ஸ்டார்டிங்ல ஒரு 2 ஹவர், ஒரு ஹாஃப் டே, அந்த மாதிரி பழகிட்டே வந்தோம் என்றால் கண்டிப்பாக மௌனம் இருக்கலாம். மௌனத்துல நம்ம நிறைய எனர்ஜி சேமிக்கலாம், பிளஸ் நிறைய எனர்ஜி எடுத்துக்கலாம். அதனால மௌனம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து எந்த வேலை செஞ்சாலும் மைண்ட்ஃபுல்னஸோல நம்ம வேலை செய்யணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய அந்தராத்மாவோட நம்ம இணைந்து இருக்கணும். இல்லாததுனால கூட நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அதுக்கு தியானத்தினால கண்டிப்பாக, தியானத்தினால நம்ம அந்தராத்மா கிட்டதான் போய் சேருவோம். ஏன்னா மனிதன் என்றால் என்ன? உடல், மனம், ஆன்மா, இந்த மூணும் சேர்ந்தாதான் மனிதன். சோ கண்ணுக்கு தெரியிற இந்த உடல் மட்டும் மனிதன் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத மனமும் ஆன்மாவும் இருக்கு. நம்ம தியானத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உட்காருவோம். உட்கார்றதுனால என்ன ஆகுறது? இந்த உடலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து எண்ணங்களை வந்து, அதாவது எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவோம். அப்ப என்ன ஆகுறது? மனதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுவே அப்புறமா அதுக்குள்ள இருக்கிறது யாரு? வேற யாரு இருக்காங்க? மனிதன் என்றால் உடல், மனம் ரெண்டுமே ரெஸ்ட் கொடுத்துட்டோம். அங்க இருக்கிறது ஆன்மா. தியானத்துல மட்டும்தான் நாம ஆன்மா கூட போய் சேர்ந்திருப்போம். சோ அதனால நம்ம நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம எனர்ஜி வந்து லீக் ஆயிடுச்சே இருக்கு. இன்னும் முக்கியமானது வந்து 7 நற்குணங்கள். இந்த குணங்கள் இருந்தாலே போதும், நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதாவது எளிமையிலையும் நேர்மையாக இருக்கணும். அதாவது சிம்பிளிசிட்டியில கூட நம்ம எப்படி இருக்கணும்? நேர்மையாக இருக்கணும். 2வது வந்து கோபத்திலும் பொறுமை. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கோபம் வந்தால் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் அங்க நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது.
கோவப்பட்டோம் என்றால் அதிகமாக கோவப்படுறதுனால என்ன ஆகுறது, நம்ம வாயிலிருந்து நமக்கு தெரியாமலே என்னென்னமோ பேசுவோம். இதனால நிறைய சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ பொறுமையாக இருந்தோம் என்றால் அந்த எனர்ஜி நம்ம சேவ் பண்ணலாம். தோல்வியிலும் விடாமுயற்சி. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இதுல என்ன தோல்வி அடைந்தேனேன்னு சொல்லி சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போயிட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி டவுன் ஆயிடும். அங்க என்ன பண்ணணும் நாம, ஓகே முன்னேற்றத்துக்கு இது ஒரு ஸ்டெப்பு என்று நினைச்சிட்டு நாம முன்னுக்கு போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி 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 நம்ம ட்ரை பண்ணிட்டே, விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பாக வெற்றி நடக்கும். நம்மளுடைய எனர்ஜி நமக்கிட்டே இருக்கும். வறுமையிலும் பரோபகாரம். ஏழையாக இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உபகாரம் நாம பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேர் நினைப்பாங்க எதுவுமே இல்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னு. ஆனா எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கோடீஸ்வரனா இருப்பாங்க, அவங்க 1,00,000 ரூபாய் வந்து டொனேஷன் எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஓகே அவங்க எவ்வளவு கிரேட்டு, அவங்க பாரு எவ்வளவு 1,00,000 கொடுத்தாங்க, ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவோம். அதே ஒரு ஏழையாக இருந்தவங்க 6 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க, அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா யாரும் நினைக்க மாட்டோம். ஆனா இங்க யூனிவர்ஸ் மட்டும் அது கவனிச்சுட்டே இருக்கும். நாம எவ்வளவு கொடுத்தோம் என்று பார்ப்போம், ஆனா யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்குன்றது பார்க்கும். சோ அதனால அவங்களுக்கு அது பிளஸ். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, ஒருவேளை பணமே கொடுக்க முடியலையா, எது செய்ய முடியுமோ இந்த ஆன்மா முன்னேற்றத்துக்கு நம்மளால எது உதவி பண்ணாலும் அது எல்லாமே நம்மளோட முன்னேற்றத்துக்கு தான். சோ அதனால நெக்ஸ்ட், துன்பத்திலும் தைரியம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போக கூடாது, தைரியமாக இருக்கணும். அதுதான் பிளஸ் பாயிண்ட். ஐயோ கஷ்டங்கள் வருதே, துன்பங்கள் வருதேன்னு என்று நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருந்துச்சா என்ன ஆகும், அது வந்து டவுன் ஆயிடும். கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அது எல்லாமே பாடங்கள் என்று நினைக்கணும். ஓகே வந்துச்சு, இதுல எதை நம்ம கத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டெடியா நின்னோம், தைரியமா நின்னோம் என்றால் அது கடந்து போயிடும். அதே மாதிரி செல்வத்திலும் எளிமை. பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அடுத்தடுத்தடுத்து சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எப்படி இருக்கணும், ரொம்ப எளிமையாக இருக்கணும், அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா கூட எனர்ஜி லாஸ் ஆகாது. இல்ல என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக அப்படி இப்படி செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தா கூட எனர்ஜி லாஸ் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், பதவியிலும் பணிவு. அதாவது நம்ம எவ்வளவு உயர்வான பதவியில இருந்தாலும் பணிவா இருக்கணும். இல்லைன்னா அந்த பதவி நம்ம கிட்ட இருந்து போறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருக்கு. இதனால என்ன ஆகும், மன உளைச்சல் கிடைக்கும். சோ அதனால இந்த மாதிரி நற்குணங்கள் இருந்தா கூட நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய எனர்ஜி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பத்ரி சார் வந்து ஒரு 9 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணா கூட நம்ம எனர்ஜி லாஸ் ஆகாது. அதாவது 3 விஷயங்கள் உணவு பத்தி சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் பேசுறது பத்தி சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் எண்ணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரியான உணவு. அதாவது நாம சுத்த சைவாகாரமாக சாப்பிடணும். தமோ ரஜோகுண வழக்குற அந்த அசைவம் சாப்பிடக்கூடாது. சுத்தமான சாத்விக ஆகாரம். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சாத்விக ஆகாரம் என்ன, ஓவர் புளிப்பு, ஓவர் காரம், ஓவர் மசாலா இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒரு மிதமோட ஒரு மிடில் பாத்துல நம்ம சாப்பிட்டா அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் சரியான உணவு. இரண்டாவது வந்து அளவோட உணவு எடுத்துக்கணும். அதாவது பசி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் சாப்பிடணும். இன்னும் சொல்லணும் என்றால் பசி கொஞ்சம் இருக்கும் போதே நிப்பாட்டணும். கழுத்து வரைக்கும் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு தான் உடல் உபாதிகள் வரும். அதனால அளவோட உணவு சாப்பிடணும். அதுக்கப்புறமா நிராகாரம். நிராகாரம் என்றால் என்ன, பாஸ்டிங். லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லுவாங்க. அதாவது பாஸ்டிங் இருக்கிறது கூட ஒரு மெடிசன் மாதிரி தான் என்று சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் என்றது இருக்கணும். நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் இந்த தியானத்துக்கு வந்தப்புறம் ஃபாஸ்டிங் என்றது இருந்துட்டே இருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கிற மிஷனு மெக்கானிசத்துக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும், அந்த ஃபேக்டரிக்கு ஓய்வு கொடுக்கணும். இல்லைன்னா அது சரியா ஒர்க் பண்ணாது. 15 நாளுக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மளால முடிஞ்சது நாம எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேசுறதுல 3 விஷயங்கள்.
அதாவது சரியான பேச்சு, அதாவது நாம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நாம பேசுறது நமக்காவது யூஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த சமூகத்துக்காவது யூஸ் ஆகணும். தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால எல்லாமே வேஸ்ட் ஆகும், நம்ம எனர்ஜி லாஸ் ஆகும். சோ அதனால நம்ம சரியான பேச்சுகள் மட்டும்தான் பேசணும். இரண்டாவது வந்து அளவோடு பேசணும். நாம எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். முடிகிற வரைக்கும் குறைச்சிக்கிட்டு தான் பேசணும். சோ அதாவது ஓவரா பேசிட்டோம் என்றால் நம்ம வாயில இருந்து அபஸ்வரங்கள், அசத்தியங்கள், பொய்கள் இதெல்லாமே வரும். இதனால நமக்கு தான் ரொம்ப ரொம்ப நஷ்டம். சோ அதனால அளவோட பேசணும். அதுக்கப்புறமா நிர்பாஷனம். நிர்பாஷனம் என்றால் என்ன? மௌனம். சோ மௌனம் இருக்கிறதுனால நம்ம நிறைய சக்தி, இதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான், நிறைய சக்தி சேமிக்கலாம் என்று. காந்திஜி பாருங்க எத்தனையோ வாட்டி மௌனம் இருந்தாங்க. மெஹர் பாபா, ரமண மகர்ஷி வாழ்க்கை முழுவதும் மௌனமாக இருந்தாங்க. சோ 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நாம மௌனம் இருக்கணும். அதே மாதிரி சரி, நெக்ஸ்ட் யோசனைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியான ஆலோசனை, அதாவது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம யோசனைகள் எப்படி இருக்கணும் என்றால் சுயநலமாக இருக்கக்கூடாது. நமக்கும் யூஸ் ஆகணும், இந்த சமூகத்துக்கும் யூஸ் ஆகணும். தேவையில்லாத யோசனைகள்னால நாம தான் கஷ்டப்போறோம், நம்ம எனர்ஜி தான் லாஸ்ட் ஆகும். அதனால என்ன தேவை, அதாவது சரியாக யோசிக்கணும். எதை யோசிச்சாலும் நமக்கு யூஸ் ஆகணும், இல்லைன்னா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அடுத்தது வந்து அளவோட யோசிக்கிறது. அதாவது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் யோசிக்கணும். தேவையில்லாத யோசனை செய்யறதுனால என்ன ஆகுறது? நம்மளுடைய சக்தி குறையும், நம்மளுடைய மன அமைதி குறையும், நிறைய உடல் உபாதிகள் கூட வந்து சேரும். அதனால அளவோடுதான் யோசிக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நிராலோசனை, அதாவது தியானம். மனதுக்குள்ள எந்த விதமான எண்ணங்கள் செய்யாம இருக்கிறது தான் தியானம். இதுதான் பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க? நிர்விஷய மனஹா தியானம். அதாவது மனதுக்குள்ள விஷயங்கள் என்றால் எண்ணங்கள், எண்ணங்கள் இருக்கிறது இல்லாம இருக்கிறது தான் தியானம். அதுதான் சுவாசத்து மீது கவனம் என்று சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம சேமிக்கலாம், எங்க நமக்கு வேஸ்ட் ஆகுறதுன்னு என்று டெய்லி டே டு லைஃப்ல நம்ம செக் பண்ணிக்கிட்டே வந்தோம் என்றால் நாம எடுத்துக்கிட்ட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். சோ மாஸ்டர்ஸ், இதுதான் இன்றையோட கிளாஸ். தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்களே.